வணக்கம் நண்பர்களே. டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் நடிகர் விஜயனுடைய அப்பா. நடிகர் விஜய் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததில் 95% அவருடைய பங்களிப்பு. நான் இப்போது என்னால் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும். என்னவென்றால், இது விஜய் மீது இருக்கும் அக்கறையினால் போடுகிறேன். விஜய் தன் வாழ்க்கையை வீணடித்து மீண்டும் அவர் எந்த வறுமை நிலையிலிருந்து மீண்டு விஜய் வளர்த்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரோ, மீண்டும் அவர் பணம் இல்லாத இடத்துக்கு சென்று விடுவாரோ என்ற தவிப்பிலும் பரிதவிப்பிலும் தன் மகன் பிறருடைய ஒரு இறைக்கு ஆளாகி விடுவாரோ என்ற ஒரு தகப்பனுக்கே உரிய பரிதவிப்பினுடன் எஸ்.ஏ. சந்திரசேகர் நிச்சயம் இருப்பார் என்று நம்புகிறேன். இதை சொல்வதால் எனக்கு ஒன்றும் நன்மை கிடைக்கப் போவதில்லை. ஆனால் எஸ்.ஏ. சந்திரசேகர் நிச்சயமாக இப்போது விஜயை சுற்றி இருப்பவர்களை குறித்து அவர் மிகுந்த அதிர்ச்சியோடு தான் பார்த்து கொண்டிருப்பார். அல்லது இவர்களெல்லாம் சேர்ந்து நம் மகனின் வாழ்க்கையை வீணடிக்கிறார்களே என்ற ஒரு கவலையோடு தான் இருப்பார். நிச்சயம் எஸ்.ஏ. சந்திரசேகர் சந்தோஷமாக இருக்க வாய்ப்பில்லை. காரணம், இது ஒரு படுகுழி, பாதாள குழி. இது அரசியல். அதிலும் விவரம் தெரியாமல் போய் விழுறது மட்டும் இல்லாமல் இதற்கு ஆட்கள் வேறு வருகிறார்கள் இவரை தூக்கி கொண்டு போய் அந்த குழியில் தள்ளுவதற்கு. நான் 11 தேதி பிப்ரவரி மாதம் 2025 நீங்கள் தேர்தல் எப்போது வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எப்போது வேண்டுமானாலும் இந்த வீடியோவை பாதுகாப்பு வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் அடுத்த வருடத்தில் தேர்தல் களத்தில் என்னெல்லாம் சந்திப்பார் என்பதை அவருடைய தந்தை நன்கு அறிந்திருக்கிறார். ஆஸ் ஏ அனலிஸ்ட், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எனக்கும் தெரிகிறது. விஷயம் எங்கு இருக்கிறது, எங்கு நிற்கிறது, யார் இதை தன் மகனை காப்பாற்றுவார் என்று அவர் நிச்சயமாக இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருப்பார். எஸ்.ஏ. சந்திரசேகரின் ஒருவேளை எஸ்.ஏ. சந்திரசேகருடைய பிரார்த்தனையாவது விஜயை காப்பாற்றட்டும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.